திருச்சிற்றம்பலம். ஆரூரா ஆதிரையன் சேனலின் ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் அடியார் பெருமக்களுக்கும் என் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் துளசி தேவியின் வரலாற்றை பற்றி அறிந்து கொள்வோம். பிரியமானவளாக கருதப்படுபவள் பிருந்தா என்னும் துளசி தேவி. கார்த்திகை மாதம் சுக்லபக்ஷ துவாதசி திதியன்று பகவானை வந்தடைந்தாள் துளசி தேவி. மகாவிஷ்ணுவின் பிரியமானவளாக கருதப்படுபவள் பிருந்தா என்னும் துளசி தேவி. இவள் கார்த்திகை மாதம் சுக்லபக்ஷ துவாதசி திதியன்று பகவானை வந்தடைந்தாள். ஒரு சமயம் கிருஷ்ண பகவான் ராதையுடன் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த துளசி தேவி கிருஷ்ண பகவானுக்கு பணிவிடை செய்ய நினைத்தாள். நாங்கள் இருவரும் அமர்ந்திருக்கும் பொழுது இத்தனை கோபிகா ஸ்ரீக்கள் வராத பொழுது நீ ஏகாந்த வேளையில் உள்ளே வந்தாய். இங்கிருக்கும் தகுதியை நீ இழந்துவிட்டாய் என்று கூறி பூலோகத்தில் மானிட பெண்ணாய் பிறப்பாய் என்று ராதை துளசி தேவியை சபித்தாள். உடனே கிருஷ்ண பகவான், நீ வருந்தாதே துளசி, என் தேகத்திலிருந்து தோன்றிய சுதர்மன் என்ற கோபாலனும் ராதையின் சாபத்திற்கு ஆளாகி பூமியில் மானிடனாக பிறக்கப் போகிறான். அவன் 10,000 வருடம் தவம் செய்து பிரம்மன் அருள் பெற்று உன்னை மணம் செய்வான் என்று கூறினார். பூலோகத்தில் தர்மதுஜன் என்ற மன்னனின் மனைவி மாதவி தனக்கு குழந்தை வேண்டும் என்று 100 வருட காலம் தவம் செய்தாள். அந்த தவத்தின் பயனாக மகாலட்சுமி அம்சமாக துளசி தேவி கார்த்திகை மாதம் வெள்ளிக்கிழமை பௌர்ணமி அன்று பிறந்தாள். துள என்றால் ஈடு என்று பொருள், சி என்றால் இல்லாதது என்று பொருள். அவளின் அழகுக்கு ஈடு இணை இல்லை என்பதால் துளசி என்று பெயரிட்டார்கள். துளசி தனக்கு நல்ல கணவனாக கிருஷ்ண பகவான் வரவேண்டும் என்று எண்ணி 20,000 ஆண்டு காலம் தண்ணீர் பழம் மட்டும் சாப்பிட்டும், 30,000 ஆண்டுகள் இலைகளை மட்டும் உண்டும், 40,000 ஆண்டுகள் வெறும் காற்றை மட்டும் சுவாசித்தும், 16,000 ஆண்டுகள் ஆகாரம் எதுவும் இன்றியும் கடும் தவம் புரிந்தாள். இதனால் பிரம்மதேவன் தோன்றி, நீ எதிர்பார்த்த நல்ல கணவனை அடைவாய் என்று வரம் கொடுத்தார். மானிட பெண்ணாக பிறந்த துளசி கிருஷ்ணனையே கணவனாக அடைய வேண்டும் என்று எண்ணினாள். ஆனால் சங்கு சூடனை கண்டவுடன் மதிமயக்கத்தால் காந்தர்வ விவாகம் செய்து கொண்டாள். சங்கசூடன் சிறந்த சிவபக்தன், சிவபெருமானால் மட்டுமே தன்னை அழிக்க முடியும் என்ற வரம் பெற்றவன். சிவன் அருளால் மந்திர கவசத்தையும் பெற்றிருந்தான். தான் பெற்ற செல்வம், செல்வாக்கு, தவப்பயன் அவற்றை கொண்டு எதை செய்யக்கூடாதோ அதை செய்தான். தேவர்களையும் 3 உலகங்களையும் ஆட்டி படைக்க எண்ணினான் சங்கசூடன். எவராலும் அவனை வெல்ல முடியவில்லை. சிவபெருமானிடம் முறையிட அவர் தன் சேனைகளுடன் வந்து சங்குசூடனுடன் யுத்தம் புரிந்தார். சூலாயுதத்தால் எவ்வளவு முறை தாக்கியும் அவன் இறக்கவே இல்லை. அப்பொழுதுதான் துளசி தேவியின் பதிவிரதா தன்மை அவனை காப்பாற்றுகிறது என்று அறிந்து கொண்டார். தேவர்கள் மகாவிஷ்ணுவிடம் முறையிட அவர் ஒரு வயோதிகர் வடிவத்தில் உருமாறி போர்க்களத்திற்கு வந்து சங்குசூடனிடம் தானம் கேட்டார். சங்குசூடன் தனது மந்திர கவசத்தை தானமாக கொடுத்தான். பின் அந்த மந்திர கவசத்தை அணிந்து கொண்டு, இதில் கவனிக்க வேண்டியது, சங்குசூடனாக உருமாறினால் கூட மந்திர கவசம் இல்லாவிட்டால் சங்குசூடனாக மாறியது பரிபூரணம் அடையாது. யுத்த களத்தில் இருந்து துளசி தேவி இருக்கும் இடத்திற்கு சென்றார். சங்குசூடன் உருவில் வந்துள்ள மகாவிஷ்ணுவை சங்குசூடனே வந்துள்ளார் என எண்ணி அவருக்கு துளசி பாத பூஜை செய்தாள். முக்கியமான ரகசியம் இதில் கவனிக்க வேண்டிய ஒன்று உள்ளது. கோபிகா ஸ்ரீகளோ ராதையோ துளசி தேவியோ பகவானிடம் உடல் ரீதியாக தொடர்பு வைத்துக் கொண்டது இல்லை என்பதுதான் உண்மை. பரமாத்மா ஜீவாத்மா தொடர்பு மட்டுமே உண்டு என்பதை அறிய வேண்டும். பாகவதத்தை நன்கு படித்தவர்களுக்கு இது நன்கு புரியும். வடதேசத்தில் ஒரு பகுதியில் வசிப்பவர்களும் நேபாளத்திலும் பெண்கள் கணவன்மார்களை தவிர மற்றவர்களின் பாதத்தை தொடுவதே இல்லை, பாத பூஜை செய்வதும் இல்லை. குறிப்பாக நேபாளத்தில் கல்யாணத்தின் பொழுது பெண் குழந்தைகளின் பாதத்தை தகப்பனார் தொடுவார். ஆனால் தகப்பனார் பாதத்தை பெண்கள் தொடுவதில்லை. கணவனை தவிர மற்றவர்களுக்கு பாத பூஜை செய்தால் பதிவிரதா தர்மம் தவறிவிடும் என்ற நம்பிக்கை நிலவுகிறது. அதேபோல்தான் துளசி தேவியும் வந்துள்ளது தன் கணவன் சங்குசூடன் என்று எண்ணி பாத பூஜை செய்தாள்.
அதனால் அவள் பதிவிரதா தர்மம் குறைந்து போயிற்று. ரேணுகாதேவி கதையில் கூட கந்தர்வன் உருவத்தை தண்ணீரில் மட்டும்தான் பார்த்தாள். எந்த நிலையிலும் கந்தர்வனுடன் அவளுக்கு உடல் ரீதியாக தொடர்பு ஏற்படவில்லை என்றாலும் பதிவிரதா தர்மம் குறைந்துவிட்டது என்று அங்கு கருதப்படுகிறது. கற்பு என்பது மனம் சம்பந்தப்பட்டது என்பது இங்கு தெளிவாக கூறப்பட்டுள்ளது. மேலும் இராமாயணத்தில் ராமன் சரித்திரத்தால் ஆணுக்கும் கற்புண்டு என்று தெளிவாகிறது. பாரதியும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் கற்பென்பது சமம் என்று குறிப்பிடுகிறார். மேலும் சொன்ன சொல் தவறாமையும் கூட கற்புதான். துளசி தேவி பதிவிரதா தன்மையை இழந்தவுடன் சங்குசூடனின் பலம் குறைந்து விடுகிறது. சிவபெருமான் தன் சூலாயுதத்தால் சங்குசூடனை எரிக்கிறார். எரித்த சாம்பலில் இருந்த சங்குகள் தோன்றுகின்றன. சிவபெருமானின் திருசூலம் பட்டதால் அத்தனை சங்குகளும் புனிதமாகின்றது. சாம்பலில் இருந்து சுதர்மன் பழையபடி எழுந்து வருகிறார். சங்கில் வைக்கப்பட்ட நீர் புண்ணிய தீர்த்தமாக கருதப்படுகின்றது. எல்லா பூஜைகளிலும் சங்குக்கு முக்கியத்துவம் ஏற்படுகிறது. நடந்த அனைத்தையும் அறிந்த துளசி தேவி மகாவிஷ்ணுவை நோக்கி, பகவானே, நீ சுவாமியாக இருந்தும் என் கணவன் இறக்க காரணமாக இருந்தாய். உன் மனம் கல்லாய் போனதோ, நீயும் கல்லாய் போக என கவித்தாள். அப்போது வந்த ராதை, நீ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை அடைய வேண்டும் என்று தவம் செய்து பின் சங்குசூடனை மணந்தாய். சங்குசூடன் தவறான செயலால் இறந்தார். பகவானை நீ சபித்த காரணத்தால் நீயும் எதற்கும் உபயோகம் இல்லாத பழம், காய் இல்லாத செடியாய் போவாய் என சபித்தாள். பகவான் துளசியை நோக்கி, நீ வருந்தாதே, பதிவிரதா சாபத்தால் நான் கல்லாய் போவது மாற்ற முடியாது. தாமோதர குண்டில் இருந்து உண்டாகும் கண்டகி என்னும் நதியில் நான் சாலிகிராம கல்லாய் இருப்பேன். நீ பூலோகத்தில் துளசி என்ற செடியாக தோன்றுவாய். உன்னையும் என்னையும் சேர்த்து பூஜிப்பவர்கள் மோட்சத்தை அடைவார்கள். துளசி நீரை யார் பருகுகிறார்களோ அவர்கள் கங்கை நீரை அருந்திய புண்ணியத்தை அடைவார்கள். யார் துளசி மணியை மாலையாக அணிகிறார்களோ அவர்களை அகால மரணம் அண்டாது. எந்த இடத்தில் உன்னை பூஜிக்கிறார்களோ அந்த இடத்தில் மகாலட்சுமி வாசம் செய்வாள். எல்லா விதமான புண்ணிய பூஜைகளுக்கும் கர்மாக்களுக்கும் நீ பயன் தருவாய். எவன் இறக்கும் தருவாயில் துளசி நீரை அருந்துகிறானோ அவன் வைகுண்டத்தை அடைவான் என்று பலவிதமான வரங்களை துளசி தேவிக்கு அருளினார் மகாவிஷ்ணு. நெல்லி மரம் நடுவது மிக மிகுந்த புண்ணியத்தை தரும். சிலர் நெல்லி மரத்தின் அருகில் துளசி செடி வைத்து பூஜை செய்வார்கள். சிலர் நெல்லிக்கனியில் மகாவிஷ்ணுவை ஆவாகனம் செய்து துளசி தேவியை பூஜை செய்வார்கள். திருச்சிற்றம்பலம். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும். எம் பெருமானின் அருள் உங்கள் வாழ்வில் பரிபூரணமாக நிறைந்திருக்கட்டும். உலகம் இன்புற்று இருக்க வேண்டும். அனைவரும் நோயின்றி வாழ வேண்டும். ஆனந்தமாயிருப்போம் நண்பர்களே. மேலும் இது போன்ற தகவல்களுக்கு இறை உணர்வுடன் இணைந்திருங்கள். திருச்சிற்றம்பலம்.